மாசி மாத பலன்களில் மனுஷனுக்கு எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குன்னா அது எந்த பிரச்சனையாக ஃபஸ்ட்டு இருக்குன்னா பணம் தான். என்னுடைய வாழ்க்கையில் நான் பணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறேங்க. என்கிட்ட பணம் மட்டும் கிடச்சிச்சின்னா நான் வேறு லெவல் வேறு மாதிரி இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? அந்த பணம் எப்போ கிடைக்கும், எப்படி கிடைக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். கட்டாயமாக உங்களுடைய ராசிக்கான பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை உள்ள ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். கடவுளொரு டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா மாசி மாதம். இந்த 2026 தமிழ் மாதத்தில் சிறப்பான மாதம் என்று கருதப்படுகின்ற மாசி மாதத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்ன சிறப்பான மாதம், எப்படி அதை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு, ஓகேவா? ஆனால் இந்த மாசி மாதத்துக்கு மட்டும் ரொம்ப அதிகமான சிறப்பு உண்டு. எல்லாருமே எல்லா மாதமும் கோயிலுக்கு போவோம். ஆனால் எல்லாருமே ஒன்றோட குலதெய்வ கோயிலுக்கு போவோமா அப்படின்னா வாய்ப்பு ரொம்ப கம்மி. கூட பிறந்தவங்க, நம்மளுடைய பங்காளிக, அப்புறம் உன்னூட்ட பங்காளிக, இந்த இவங்கெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா? இவங்கெல்லாம் ஒன்றோட ஒரு கோவிலுக்குள்ள, அதாவது நம்மளுடைய ஒவ்வொருத்தவங்களுடைய குலதெய்வ கோயிலுக்குள்ளே போகக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு எப்போ நடக்கும்னா நம்மளுடைய மாசி மாதத்தில் தான் நடக்கும். அதாவது இந்த மாசி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சூரிய பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசியை நோக்கி பயணிக்கும் அந்த நாள், முதல் நாள் மாசி மாதம் ஆரம்பிக்கப்படுகிறது. அதாவது காலசக்கரத்துக்கு 5ஆம் இடத்த அதிபதி சூரியன். அவர் கரெக்டாக காலசக்கரத்துக்கு எத்தனாம் இடத்துக்கு உள்ளே வராருன்னா நம்மளுடைய கும்பராசி வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் இடம். அப்போ காலசக்கரத்துக்கு 11ஆம் இடத்தில் சூரியன் உள்ளே வரும் இந்த அற்புதமான மாதம் நம்முடைய மாசி மாதமாக கருதப்படுகிறது. அப்போ சூரியன் கும்பத்துக்குள்ளே நுழையிறாரு. அப்போ ஏன் குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே உதயமாகும். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கும்பம் தான் கோவிலுடைய எல்லா கோவில்களுடைய கோவிலின் மிக முக்கியமான கோவில் கலசமாக நம்ம எடுத்துக்கிறோம். கும்பம்னாலே கோவிலுடைய கலசம். கோவிலுடைய கலசத்தில் அத்தனை விதமான வைப்ரேஷனும் இருக்கும். அதனால கும்பாபிஷேகம் என்பது ஒவ்வொரு கோயில்களுக்கும் ஒவ்வொரு முறைப்படி 12 வருடங்களுக்கு ஒரு முறை, 5 வருடங்களுக்கு ஒரு முறைன்னு சொல்லி ஒவ்வொரு கோயில்களும் கும்பாபிஷேகம் நடத்துகிறாங்க, ஓகேவா? அவங்களுடைய முறைப்படி நடத்துகிறாங்க. ஸோ அப்போ கும்பாபிஷேகம் பண்ணி எவ்வளோ தூரம் வைப்ரேஷன் இருக்கும் அப்படிங்கிறத எல்லோரும் உணர்ந்தனால தான் கும்பத்துக்கு அவ்வளோ மரியாதை. அப்போ இந்த கும்ப ராசிக்குள்ளே சூரியன் உள்ளே வராரு. அப்போ காலச்சக்கரத்துக்கு 11ஆம் இடம். அப்போ உங்களுடைய குலதெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய சிறப்பான மாதமாக இதனால தான் எடுத்திருக்காங்க. இன்னொன்று, மாசி மகத்தை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். மாசி மகத்தில் எல்லா நட்சத்திரமும் வரும், ஓகேவா? ஆனால் இந்த மக நட்சத்திரத்துக்கு மிகப்பெரிய சிறப்பு உண்டு. நம்மளுடைய முன்னோர்களுடைய முழு வைப்ரேஷன் கிடைக்கணும் அப்படின்னா மாசி மகம் வரும் நாளில் நீங்கள் மறக்காமல் உங்களுடைய ஊர் பக்கத்தில் அல்லது உங்களுடைய நியரஸ்டாக எந்த கடற்கரை இருக்கோ அந்த கடற்கரையில் போய் நீராடுங்க. புண்ணிய தீர்த்தம் ஆடுவது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உங்களுடைய அத்தனை விதமான பாவங்களையும் போக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பு மாசி மகத்தில் உண்டு. அதேபோல் இந்த மாசி மகம் அன்று உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், மேலும் உங்களுடைய குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் நீங்கள் கிடைக்கணும் அப்படின்னு முழு மனதோடு இருக்கீங்கன்னா, நீங்கள் எந்த மதமாக கூட இருந்துக்கோங்களேன், பொதுவாகவே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்து மதத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம், குலதெய்வ கோயில் வழிபாடெலாம் சொல்லிக்கிருக்கோம். ஸோ மற்ற மதத்து சார்ந்த நம்மளுடைய சகோதர சகோதரிகளும் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க. ஸோ அப்படிப்பட்ட சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய இந்து மதத்தில் உள்ள நம்மளுடைய நேயர்களாக இருந்தாலும் சரி, ஸோ எல்லாருக்குமே நம்மளுடைய இந்து மதத்துடைய சகோதர சகோதரிகளுக்குமே இது வந்து எக்ஸாக்டாக பொருந்தும். கோவிலுக்கு போக முடியலைங்க, போக முடியாத சூழ்நிலை ஏதோ மேபி. ஏன்னா இப்போ வந்து குலதெய்வ கோயில் போகணுன்னா வீட்டில் வந்து தேவையில்லாத விஷயங்கள் நடந்துக்கக்கூடாது, அப்படின்னா 1 இயர் கோயில் போகக்கூடாது. நம்மளுடைய வீட்டில் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாதுன்னு சொல்லி சில பேருக்கு சாஸ்திரம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது பெரிய ஸ்தலங்களுக்கு போக முடியல, இப்படிலாம் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு இது கட்டாயமாக பொருந்தும். என்ன பண்ணலான்னா,
இந்த மாசி மகம் நட்சத்திரம் ஒரு நாளில் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் அல்லது உங்கள் ஊரில் வயதான முதியவர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, வயதான முதியவர்கள், ஆதரவற்ற முதியவர்களுக்கு நீங்கள் நல்ல தூய்மையான ஆடை, புதிய ஆடை வாங்கி கொடுத்து அவங்களுக்கான உணவு, அன்றைய தினத்துக்கான 3 வேளைக்கான உணவு நீங்கள் வாங்கி கொடுக்கறது அல்லது அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கான பணத்தை கொடுத்து அவங்களுடைய ஆசீர்வாதம், அதாவது அவங்க நல்லா இருப்பப்பா, நல்லா இருப்பம்மா அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம் வாங்கினா போதுங்க. இந்த தெய்வத்துடைய ஆசீர்வாதம், உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இந்த மாசி மகத்தை மறந்துடாதீங்க. மக நட்சத்திரம் வரும் நாளில் உறுதியாக நீங்கள் மறக்காமல் போய் என்ன பண்ணுங்கள், அவங்களுக்கு உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு, முதியவர்களுக்கு, ஊனமுற்றவர்களுக்கு வாங்கி கொடுங்க. மாற்றம் ஏற்றமும் மக நட்சத்திரம் முதல் உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாக தொடங்கும். தைரியம், தன்னம்பிக்கை, முன்னேற்றம், எழுச்சி, இந்த 3ஐயும் எழுதுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு யாரை எழுதுனா மேஷத்தை எழுதலாம். ஏன்னா எந்த இடத்திலும் தன்னுடைய தன்னம்பிக்கையை விட்டு கொடுக்காம போராடக்கூடிய நபர் தான் நம்மளுடைய மேசராசிக்காரர்களாகிய நீங்கள். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்தே உங்களுக்கு படுத்தி எடுத்துட்டார். ஒரு 5 வருட காலமாக அத்தனை விதமான ராஜா மாதிரி வாழ்ந்தேன், ராணி மாதிரி வாழ்ந்தேன் அப்படின்னு வாழக்கூடிய வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்ட காலமாக மாற்றிவிட்டார். அவருடைய பார்வைக்கு அவ்வளோ பவர் இருக்குங்கிறத நீங்கள் இப்போ தான் ரியாலிட்டியாக உணர்வீங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய லாக், மிகப்பெரிய பிரச்சனைகளை போராடி வெற்றி பெற்ற நம்மளுடைய மேசராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த மாசி மாதத்தில் மகத்துவம் என்ன, கிரகங்கள் எப்படி உங்களுக்கு வலிமையை கொடுக்க போகுது, உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த திருமணம் முடித்த பிறகு திருப்பி போட்ட வாழ்க்கை மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே நீங்கள் ஒரு என்ன சொல்கிறோம், தனிக்காட்டு ராஜாவாக, தனிக்காட்டு ராணியாக உங்களுடைய லைஃப்பை போய்கிட்டு இருந்த உங்களுக்கு திருமணம் முடித்த பிறகு இருக்குது பாருங்கள். மற்றவங்களாம் சொல்லுவாங்க, என் கல்யாணம் முடித்தேங்க, வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனைங்க அப்படிவாங்க. ஆனால் நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா பொதுவாகவே கல்யாணம் முடித்த பிறகு சந்தோஷம் இருக்குன்னா இங்கே பணம் இருக்காது. பணம் இருக்குங்க அப்படின்னு சொல்கிற மேசராசி என்பவர்களுக்கு சந்தோஷம் இருக்காது. காரணம், உங்களுடைய ராசிக்கு 2க்குரியவன் 7க்குரியவனாக சுக்கிரனே வரார். அப்போ 2க்கு 7க்குரிய சுக்கிரன் உங்களுடைய கிரகமைப்பில் ஒரு லாக் ஏற்படுத்துகிறார். அப்போ இந்த 5 வருடத்தில் பணத்தை தொலைச்சிருந்தீங்கன்னா பாசம் கிடச்சிருக்கும், பாசத்தை தொலைச்சிருந்தா பணம் கிடச்சிருக்கும். இதுதான் நடந்திருக்கும். ஸோ ஆனால் இந்த மாசி மாதம் முதல் மிகப்பெரிய மாற்றங்களை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற நம்முடைய மேசராசி என்பதாகிய உங்களுக்கு குடும்ப ஒற்றுமை உறுதியாக கிடைக்க போகுது. கல்யாணமே முடியலைங்க, வரன் தேடிக்கிட்டே இருக்கும், எங்களுக்கான வரன் கிடைக்கல, எப்போ கிடைக்கும்னே தெரியல, நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிங்கன்னா உறுதியாக மாசி பிறந்தால் மகத்துவம் பிறக்கும் அப்படிம்பாங்க. மாசி மாதம்தான் கெட்டி மேலே தானம் தான் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாட்டு நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கும் உறுதியாக பொருந்தும். என்ன அதென்ன மேசராசி அன்பர்களுக்கும் உறுதியாக பொருந்துன்னு சொல்கிறீங்க, அப்போ எங்களுக்கு மட்டும் கிடையாதானா? இல்லைங்க, பொதுவாகவே மாசி மாதம்னா கல்யாணம் முடிக்காமல் எந்தெந்த ராசி அன்பர்கள்லாம் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் விரைவில் கல்யாணம் முடிக்க வாய்ப்பு இருக்குது. மேசராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் சதவீதம் கூட அதிகமாக இருக்குது, இவ்வளோதான். ஸோ திருமண வாழ்க்கை உறுதியாக முடிவதற்கான வாய்ப்பு உண்டு. திருமண முயற்சி எடுத்திங்கன்னா உறுதியாக உங்களுக்கு ஏற்ற வரனை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. கல்யாணம் முடிச்சிட்டேன், என் மனைவியை புரிஞ்சிக்கவே மாட்டேங்காங்க, நானும் எவ்வளோ விட்டு கொடுத்து போயிட்டேன். ஆக்சுவலாக விட்டு கொடுத்து போகிறதுக்கு மேசராசிக்காரங்க நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச உண்மையான அன்பு உள்ள உறவுகிட்ட தான் நீ விட்டு கொடுத்து போவீங்க. அப்போ மனைவிக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போகிற உங்களுக்கு அங்கே ஒரு சரியான ரிசல்ட் கிடைக்கல. போராட்டம், எது சொன்னாலும் நீங்கள் ஒரு வார்த்தை சாதாரணமாக இம்மா செபத்திக்க வைமா அப்படி நீங்கள் சொல்கிற வார்த்தை கூட ஏன் கோபமாக பேசுகிறீங்க, இல்லை எது கோபமாக பேசுகிறீங்க அப்படிலாம் கேட்டிருப்பாங்க. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இதே மாதிரிலாம் ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் எது சொன்னாலும் குத்தி குத்தி காமிச்சு உங்களை டிப்ரெஷனில் உண்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அழுத்தம் உறுதியாக வெளியேற போகுது. அதே போல் நம்மளுடைய மேசராசி என்பவர்களாகிய நம்முடைய பெண்களுக்கு உறுதியாக கணவர் முழுமையான அன்புடன், உங்களை புரிஞ்சுக்கிறாத கணவர் உறுதியாக இனிமேல் தான் புரிய போகிறார், உங்களுடைய பாசத்தை புரிஞ்சு உங்களை தேடி வருவார்.
உங்களை வேண்டான்னு சொல்லி போன உறவு உங்களை தேடி வந்து அன்பு காட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அன்பை நான் ஏற்றுக்கிறா வேண்டாமா, நான் எவ்வளவு தூரம் இறங்கி போனேன் அப்படின்னு நீங்கள் மேசராசி பெண்கள் கேட்குறீங்கன்னா உறுதியாக உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. வலுவாக இருந்தால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் லக்னத்துக்கு 7ஆம் இடத்த அதிபதி வலுவாக இருந்தால் ப்ரொஃபைட்டாக ஏற்றுக்கோங்க. ஓகேவா? தசாபுத்தி வலுவாக இருந்தால் ப்ரொஃபைட்டாக ஏற்றுக்கோங்க. உறுதியாக அவர் உண்மையான அன்புடன் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறத உங்களுடைய சுய ஜாதகத்தில் உள்ள 7ஆம் இடத்த அதிபதி மற்றும் தசாபுத்தி அதிபதியை வச்சு நம்ம நிர்ணயம் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே போல் நம்மளுடைய மேசராசி அன்பர்களாகிய உங்களுக்கு அரசாங்கம் மற்றும் அரசாங்கம் சார்ந்த வழி மூலமாக ஒரு முன்னேற்றம் உண்டு, மிகப்பெரிய மாற்றம் உண்டு. அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப முயற்சி எடுத்துட்டீங்க, பல முயற்சி. எண்ட் ஆஃப் பாயிண்ட் கட் ஆஃப் மார்க் 2 மார்க் 2 மார்க்கெல்லாம் 2 மார்க் 1 மார்க்கெல்லாம் ஃபெயில் ஆகியிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா உறுதியாக இந்த முயற்சி மாசி முதல் மாற்றம் உங்களுக்கு அரசாங்க வேலையில் உண்டு. இது எப்படி அக்யூரேட்டாக சொல்ல முடியும்னா, 10ஆம் இடத்தில் இருந்த சூரியன் 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வருகிறார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ப்ரொமோஷனும் உண்டு, அதே போல் ஒரு அடுத்த கட்ட நகர்வும் உண்டு என்பதை சொல்லலாம். அதே போல் நம்மளுடைய மேசராசி பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். எங்கே போனாலும் ஒரு ரியாலிட்டியை காட்டுவீங்க. யாருக்கு பணிஞ்சு போன அவசியம் உங்களுக்கு கிடையாது. ஆனால் இப்போ அப்படி உருவாக்கி வச்சுட்டாங்க. உங்கள் கூடவே இருந்த உறவுகள், உங்கள் கூடவே இருந்த தோழிகள் உங்களை லாக் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 3-4 வருட காலமாக நம்மளுடைய மேசராசி சகோதரிகள் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்க. விடுங்கடா சாமி, இந்த வாழ்க்கையில் இப்படிலாம் படவே கூடாது அப்படிங்கிற நிலைமையெல்லாம் உங்களுக்கு கொடுத்தாங்க, குத்தி குத்தி காமிச்சிருப்பாங்க. அந்த நிலைமை உங்களுக்கு மாறப்போகுது. உறுதியாக மகத்துவமான மரியாதை, ஒரு என்ன சொல்லணும்னா டேக் ரெஸ்பெக்ட் அப்படிம்பாங்களே, அதே மாதிரி தான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை இனிமேல் கொடுப்பாங்க. நீங்கள் கேட்கவே வேண்டாம், கிடைக்க வேண்டியது உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும். மேசராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உறுதியாக கோச்சார கிரகங்கள் ரீதியாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம பார்க்குறது பொது பலன்கள், அதை ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம உங்களுடைய சுய ஜாதகத்தை பேசலை, ஆனால் பொது பலன்கிறது 20% உங்கள் லைஃப்பில் சேஞ்சஸ் உண்டு என்பதை நீங்கள் மனசுக்குள்ள வச்சுக்கிறணும். அதே போல் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அப்படியே எங்கே பணம் கொடுத்து வச்சுருக்கீங்களோ அந்த பணம் கொடுத்த பணம் கிடைக்கும், உங்களை தேடி வரும், நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அதே போல் பதவி உயர்வு உண்டு, ப்ரமோஷன், அதே போல் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மாசி மாதத்தில் வர்ற பணத்தை நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 30% சேமித்து வச்சு பாருங்கள். ஓகேவா? உங்களுக்கு வரக்கூடிய பணத்தில் உங்களுக்கு எவ்வளோ சம்பளம்லாம் வரட்டும், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஒரு 30% எடுத்து சேமித்து வச்சு பாருங்கள். இந்த 1 இயர் இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாசி, அடுத்த வருஷம் மாசி மாதத்தில் நீங்கள் எடுத்து வச்ச பணம் இரட்டிப்பாக சேர்ந்து உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செயல்பாடாக இருக்கும். ஆனால் மறக்காமல் 30% எடுத்து வச்சுருங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி 30% எடுத்து வைப்பேன் ஒரு லட்சியத்தோடு நீங்கள் பயணிச்சிங்கன்னா இந்த வருடத்தில் உங்களுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம், உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்புலாம் உங்களுக்கு மாசி மகம் முதல் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? இதெல்லாம் நன்மைகள். சரி, ஓகே. ஒரு மாதத்தில் நல்ல விஷயங்கள் இருக்க தான் செய்யும், கவனமான விஷயங்கள், அதை நம்ம கெட்ட விஷயம் எப்பயுமே நம்ம வாயில் சொல்லவே மாட்டோம். ஓகேவா? ஏன்னா அதுவே பலிதமாயிடக்கூடாது. அப்போ கவனமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பெண்களை நீங்கள் தொந்தரவு பண்ணுவதோ அல்லது உங்களை தொந்தரவு பண்ணக்கூடிய பெண்களை உங்கள் கூட வச்சுக்கிறதோ கூடவே கூடாது. பெண்களை நீங்கள் தவறாக பயன்படுத்தினீங்கன்னா பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிடுவீங்க. நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாகவே இருந்தாலும் சரி. ஓகேவா? ஸோ இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதேபோல் தவறான நபர்களுடன் பயணிப்பதை சற்று விலகி நின்றணும். கூட சேர்ந்து அவங்கள மாற்றிடுவோம், நம்ம புரிய வச்சுருவோம். வேண்டவே வேண்டாம், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். ஏன்னா உங்களுடைய கம்பீரத்தை எப்போ விட்டு கொடுக்கீங்களோ அந்த இடத்துல நீங்கள் லாக் ஆகிடுவீங்க. இதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்துச்சு, இனிமேல் நடக்கக்கூடாது. அதுதான் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயத்தை வச்சு கவனங்கிறத சொல்ல வரும். ஓகேவா? அதுக்கு அடுத்து பார்க்குதுன்னா இந்த அக்கம் பக்கத்தினால அதிகமாக கஷ்டப்படுறது யாருன்னா மேசராசிக்காங்க தான். நாங்கள் 7 இருக்கேன்டா,
ஆனால் என்னை பாடாப்படுத்துறது பக்கத்து வீட்டுக்காரன், எதிர்த்த வீட்டுக்காரன், ரோட்டில் போகிறேன் வரவெல்லாம் பாடாப்படுத்துகிறான்டானா உங்களுக்கு அதுதான் காரணம். உங்களை பார்த்தாலே நீங்கள் சிரித்தா கூட அதில் ஒரு உள்நோக்கம் இருக்குதுன்னு ஒரு குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கிறாதீங்க. ஃபஸ்ட்டு இந்த அக்கம் பக்கத்தில் இருக்க உறவுகள் அல்லது அக்கம் பக்கத்தில் இருக்க உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய செயல்பாடுகளில் தலையிடாதீங்க. அவங்க கூட கேர் பண்ணாதீங்க, ஷேர் பண்ணாதீங்க. கவனமாக இருந்தீங்கன்னா சிறப்பான மாதம், மகிழ்ச்சியான மாதம், அற்புதமான மாதங்கிறத உறுதியாக சொல்லலாம். 5ஆம் இடத்தில் கேது. விநாயகரை பிடிச்சிக்கோங்க. விநாயகரை முடிஞ்சளவு டெய்லி வழிபாடு செஞ்சுருங்க. இல்லைன்னா திங்கக்கிழமையாச்சும் வழிபாடு செய்யுங்க. ஏற்றமும் மாற்றமும் மேச ராசிக்கு இந்த மாசி மாதம் முதல் சிறப்பாக இருக்கும் என்பது உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயம் என்னென்னா 2026 மாசி மாத பலனில், தமிழ் மாத பலனில் இந்த மாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகின்ற ராசியின் அடிப்படையில் உள்ள பலன்கள் தான் பார்த்துருக்கீங்க. இது பொது பலனே, நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். இது பொது பலன். இதில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும்னு நான் சொல்ல வரல, ஆனால் ஓரளவுக்கு நிறைவேறும் என்பது உண்மை. அதாவது தாகத்துடன் ரொம்ப பசியுடன் இருக்கவங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணியோ ஒரு கேன் தண்ணியோ கொடுத்தா கொஞ்சமாச்சும் ஒரு ஆத்மாத்மான ஒரு திருப்தி ஏற்படும் பார்த்தீங்களா? ஸோ அந்த தன்மை உறுதியாக கோச்சார கிரகங்கள் கொடுத்துரும். ஆனால் பசி முழுமையாக விலகுமா? முழுமையான ஒரு மகிழ்ச்சி, நிறைவான ஒரு மகிழ்ச்சி கிடைக்குமா? இல்லை நிறைவான ஒரு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு உங்கள் சுய ஜாதகம் தான் பலன் சொல்லும். அப்போ உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும், கிட்டத்தட்ட சுய ஜாதகத்தில் தான் 70% எடுப்போம் உண்மையிலேயே. அப்போ சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குன்னா நம்மளுடைய அன்பு நேயர்கள், வீடியோ பார்க்குற நேயர்கள், எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த ஊரில் இருந்தாலும் சரி, தயவுசெய்து நீங்கள் வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் உங்கள் டீட்டெயில்ஸ் போட்டுவிடுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது உங்கள் பேர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய மாதம், வருடம், நேரம், அதே போல் நீங்கள் பிறந்த ஊர், தற்போது நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கிறத எனக்கு எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் நம்மளுடைய அலுவலகத்தில் வேலை பார்க்குற நம்மளுடைய பெண்கள் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. ஸோ அந்த டயத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், என்னை டைரெக்டாக உறுதியாக கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஜாதகமே இல்லைனாலும் உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய கருவியின் மூலமாக உங்களுக்கு பலன் சொல்ல நான் காத்திருக்கேன். நீங்கள் செய்ய வேண்டியது ஃபஸ்ட்டு உங்கள் டீட்டெயில்ஸை எங்களுக்கு அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கிடைச்ச பிறகு உறுதியாக உங்கள் சுய ஜாதகத்தில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளுக்கும், உங்களுடைய மனதில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கின்ற நம்மளுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.